தமிழக மக்களே, உங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமொழியில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னவென்றால், யாரிடமும் கடன் வாங்காதீங்க. கடன் அன்பை முறிக்கும் என்று கடைகளில் போடுறாங்க இல்லையா, அது உண்மை. பழகிட்டே இருந்தால் பழகிட்டே இருப்பாங்க. அதிகமாக கடன் வாங்கும்போது உங்களுடைய நட்பு, அன்பு அதுவே முறிச்சிடும். அது உண்மையான வாக்கியம்தான். ஆகவே முடிந்த அளவில் தயவு செய்து லோன் வாங்கவோ, லோன் வாங்கி ஒரு பொருட்கள் வாங்கி போடவோ, கடன் வாங்கவோ, கடன் வாங்கி வீடு கட்டுறதோ, கடன் வாங்கி பெரிய அளவில் கார் வாங்கவோ, அது எந்த இதுவுமே முடிஞ்ச அளவில் அதை வச்சுக்கிறாதீங்க. அது உங்கள் மானத்தை, மரியாதையை பாதிக்கும், உயிரை பறிக்கும். எத்தனையோ பேர் கடன் கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குடும்பமே தற்கொலை பண்ணிடுறாங்க. இது நமக்கு தேவையா? கடவுள் நம்ம கொடுத்தது போதும். இந்த பூமியில் கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அதை நிம்மதியாக வாழுங்களேன். ஏன் காலமெல்லாம் கடன் 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 கடன், வட்டி 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 வட்டி, நிம்மதி இல்லாமல் கடன்காரன் ஆகும்போது நிம்மதியாக வாழ முடியாது. எப்படா கடன் கேட்பான், எப்படா தொண்டையை பிடிப்பான், எப்படா நமக்கு எவ்வளோ மான மரியாதை, எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அற்பமாக சாதாரணமாக தான் தெரியும், பின்னாடி ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் அன்பின் கடனே இல்லாமல் வேறு யாருக்கும் கடன்படாதீங்க. அன்புக்கு மரியாதை செஞ்சால் மரியாதை செய்யுங்க. அதனால் பணத்துக்கு அடிமையாகவோ, பணம்தான் உலகம்னு சொல்லவோ, பணத்தை வச்சு ஆடம்பர வாழ்க்கையை வாழ நினைக்கிறதோ தவறான காரியம். பணத்தினால் ரொம்ப பேர் குடும்பம் அழிஞ்சிருக்கு. நமக்கு இறைவன் கொடுத்தது போதும். உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கா, வசதி இருக்கா, சாப்பாடு இருக்கா, உங்கள் உழைப்பில் அது செய்யுங்க. உங்கள் கையில் உள்ள உழைப்பு, உங்கள் தொழில் போதும். ஒரு அளவோடு வாழுங்க. அதிகமாக ஆசைப்பட்டு கடன் வாங்கி நகை வாங்கவோ, சேலை வாங்கவோ, துணிமணி வாங்கவோ, ஒரு கடன், பெரிய கடனில் லோன் வாங்கி ஒரு கார் வாங்கவோ, அது எதுக்கு? அந்த வாழ்க்கை அவசியமா? அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? வீட்டில் வெள்ளையும் சொல்லையுமா வெளியே தெரிஞ்சுக்கிட்டு நீ எத்தனை கொலைகள் நடக்குது தெரியுமா? காசு விஷயத்தில் சிலர் கொண்டு போய் எரிச்சிடுறாங்க, கடத்திடுறாங்க, கொன்னுடுறாங்க. எல்லாமே பணம் தானே, கடன் தானே, லோன் தானே. இந்த பங்கு சந்தைன்னு சொல்கிறது எத்தனையோ குடும்பங்களை கெடுக்குது. ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது பிறருடைய உழைப்பை ஒரே ஆட்டை போடுறான். அது எவ்வளோ பெரிய குற்றமாக இருக்குது, எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. உலகம் முழுவதும் இன்றைக்கி சூதாட்டத்தில் தான் இருக்குது. அம்பானி, அதானி எல்லாம் ஏன் பணக்காரராகிறான்? எல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட்டிங் தான். அதனால் அவன் என்ன நிம்மதியாக வாழ போகிறான்? ஊர் உலகத்துக்கு பெரிய ஆளாக தோணலாமே தவிர அவனுக்கு நிம்மதியான தூக்கமோ நிம்மதியான வாழ்க்கையோ கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை தேவை. மனித வாழ்க்கை சிறந்தது. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அரிது அரிது, மானிடனாக பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அதிலும் அரிது என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அரிதான நல்ல ஒரு மனித வாழ்க்கையை, கொஞ்ச காலம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறத விட்டுட்டு காலமெல்லாம் கடனில் அடிமையாகி கடன் 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 கடன், நிம்மதியாக தூங்க முடியல, கடன்காரன் வந்துடுவானா? அப்படி என்ன வாழ்க்கை? தயவுசெய்து அப்படி சிக்கியிருந்தால் விடுவிக்க முயற்சி பண்ணுங்கள். திரும்ப திரும்ப குழியில் விடாதீங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்காதீங்க. உங்கள் உழைப்பை நம்புங்க. தெய்வத்தினால் ஆகாததும் மெய் வறுத்து கூலி தரும். உங்களுடைய உழைப்பு கடவுளுக்கு அப்பாற்பட்ட வகையில், கடவுளால் முடியாதது கூட உங்கள் உழைப்பு உங்களை பாதுகாக்கும். உங்கள் பிரயாசம், உங்களுடைய உண்மை, கண்ணியம், நேர்மை நிச்சயமாக உங்களை விடுவிக்கும். அதனால் கடன் வாங்கவோ, லோன் வாங்கவோ, அந்த இது வாங்கவோ, இங்கே பிரட்டிவோ, வட்டி கொடுக்கவோ,
வட்டி குட்டி போடுறதோ அங்கே இந்த பிஸ்னஸ்லாம் சிக்கிக்கிறாதீங்க. அதிலெல்லாம் தயவுசெய்து இன்றைக்கி அப்படி முடிஞ்ச அளவில் எல்லோரும் இருக்கிறாங்க. அது என்னுடைய ஒரு அன்பான தமிழக மக்களுக்குள்ள ஆலோசனை. கடன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க, அடிமை ஆயிடாதீங்க. கொஞ்ச கால வாழ்க்கை, நிம்மதியாக வாழுங்க. இறைவன் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாராக. நன்றி.